இந்த கலியுகத்துல கை நிறைய சம்பாதனை, நல்ல உயர் பதவி, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு மகான நம்பி எப்படி வந்தீங்க? அதாவது அஷ்டவக்கரர் சொல்ற மாதிரி தசரதன் கிட்ட சாணத்துல மிதிச்சு குதிரையேற்ற நேரத்துல கூட ஒரு பொறி தட்டினா கூட ஞானம் அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க இதுல வருவதற்கு உடற்பிணியா, மனப்பிணியா, இல்ல அறிவு பசியா, இல்ல ஞான பசியா? வாழ்க வளமுடன் ஐயா. பர்சனலா நான் அதிகமாக என்னை பத்தி சொன்னதில்லை. இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டதுனால சொல்றேன். இது எதுக்காகன்னா, நிறைய பேர் உள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் கேட்டா இருக்குங்கய்யா. இது வந்து எல்லா பேரரசர்கிட்டயும் நாங்க வந்து முதல்ல கொஸ்டின் கேட்கறதுலாம் இல்லைங்க. இது தனியாவே உலகம் ஃபுல்லா இருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல்னா எப்படி உள்ள வர்றதுன்றதுக்கு முன் உதாரணமா நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த கேள்வி சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது நார்மல் எங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கும் போதுங்கய்யா, எங்க வீட்டுல ஒரு 5 பேரு. அப்போ நார்மல் கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தரை ஒரு தொண்டுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க மனதுல முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ நான் பிறக்கும் போதே அந்த ஒரு நினைவு எங்க பெற்றோருக்கு இருந்திருக்கு. இப்போ அதனால எனக்கு பேர் வைக்கும்போது தேவாலயத்துல இருந்த அந்த ஒரு பாதிரியா இருந்து அவருடைய பேரை வச்சு நீங்கள் வந்து இந்த தொண்டுல வரணும் அப்படின்னு சொன்னதாக எங்க பெற்றோர்களிடம் சொன்னாங்க. சொல்லி அது சார்ந்த என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அப்போ சின்னதுல இருந்தே இந்த ஆன்மீக தேடல் தான் ஒரு பெரிய நோக்கமா இருந்தது. வீட்டுல இருந்ததை விட சர்ச்சில் இருந்தது அதிகம்னு சொல்லலாம். இப்போ அந்த தேடல்லையே தான் போகக்கூடிய ஒரு சூழல். அப்புறம் மதர் தெரசா அன்னையோடு ஒரு கடித தொடர்பு கிடைச்சது. அப்ப அவங்க வழிகாட்டுதல்ல முழுக்க முழுக்க தொண்டிலேயே சில காலங்கள் இருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ விவேகானந்தருடைய ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் என்னுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப பிராக்டிக்கலாக இந்த யோக நிலையில ஒரு சில ஆண்டுகள் அதை கடுமையாக நான் பயிற்சி பண்ணி அப்புறம் நிறைய பலன்கள் கிடைச்சது. இப்ப கூட நான் மகரிஷிய நேர்ல எல்லாம் சந்திக்கல, அப்படி ஒரு சூழலும் நம்ம அமையல. என்னன்னா அந்த மாதிரி ஒரு தொண்டு துறையில இருந்ததுனால அதுக்கு நேரமும் இல்லாம இருந்தது. இப்போ மகரிஷி இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் கிடைச்சது. மகரிஷி மேல மிகப்பெரிய அபிப்பிராயம் உண்டு. அவருடைய பயிற்சிகள் எல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்த காலகட்டம். ஆனா பார்க்கதான் போக முடியாத நேரம். இப்போ அந்த நேரத்துல மகரிஷியினுடைய இந்த தகவல் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. கிட்டத்தட்ட சில வாரங்கள் என்னால தூங்க முடியாது. நைட்டு படுத்தேன் அப்படின்னா மகரிஷியே வந்துட்டே இருப்பாங்க. அது ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டு நேரா மன்றத்துக்கு போய் கற்றுக்கொண்டேன். இது வந்து இது வரைக்கும் யார்ட்டையும் ஷேர் பண்ணாத ஒரு விஷயம். நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். ஸோ அது ஆழமா பதிந்ததுனால ஒரு எல்லாமே நல்லா நடந்ததுங்க. இயற்கை எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு. ஒரு நிறைவான வாழ்க்கை, அற்புதமான மனைவி. ஏன்னா நான் செய்யணும்னா அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ அவங்களும் என்னோடு இணைந்து இதை தொண்டுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இப்போ அந்த நிலையில ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஒரு விஆர் கொடுத்துட்டு போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கும்போது எல்லாமே சரியாக நடந்தது. இப்ப நாங்க இங்க வந்திருக்கோங்க. ஒரு பெரிய வாய்ப்பு தான் இது. பெரிய என்னுடைய முயற்சிங்கிறது இதுல எதுவும் இல்லை. இறையாற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எது நடந்ததோ அது சரியாகவே நடந்தது. மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நலனையே தன் வாழ்நாள் முழுவதும் எண்ணி எண்ணி உலக நலத் தொண்டனாகவே வாழ்ந்து தனிமனித அமைதி முதல் உலக அமைதி வரை தேவையான அனைத்து செயல் திட்டங்களையும் வழிமுறைகளையும் வழங்கி சென்ற நம்முடைய ஆசானின் நினைவை வைத்துக்கொண்டு இனிய பழக்கங்களும் எளிய வாழ்க்கை முறையும் என்கின்ற தலைப்புல நாம சிந்திக்கவிருக்கின்றோம்.
தன்னை தகவமைத்து வாழக்கூடிய இனம் மட்டும்தான் வெற்றி பெறும். மற்ற இனங்கள் இங்க நீண்ட காலமாக வாழ முடியாது அப்படின்னு அவரு சொல்றாரு. அதை நம்முடைய முன்னோர்கள் வெற்றிகரமாக செய்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நாம 750 கோடி பேர் வாழ்றோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் அந்த அறிவியலை உணர்ந்து கொண்டு, இயற்கையை உணர்ந்து கொண்டு வாழ்ந்ததற்கு உதாரணமாக நம்ம பார்க்கிறோம். இதே மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, உலகமே ஒரு பழைய பள்ளிக்கூடம், ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்வில் பல புதிய பாடம் சூழ்நிலைக்கேற்ப பலாத்காரமாக போதிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, அது பலாத்காரமாக நமக்கு போதித்து கொண்டே இருக்கும். நம்முடைய இந்த அறிவியலை வைத்துக்கொண்டு நம்மளால இந்த கொசுவை விரட்ட முடிந்ததா? நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம எத்தனையோ கொசு விரட்டிகளை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுடைய லைஃப் டைம்லயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு காயில்ல இருந்து ஆரம்பிச்சு, கொசு சுருள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன மேட் மாதிரி வந்தது, அதுக்கப்புறம் லிக்விடா வந்தது, ரிப்பல்லண்ட், எவ்வளவோ மாத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா கொசு மட்டும் ஒளிந்ததா அப்படின்னா இல்லை. அது தன்னுடைய தற்காப்பு ஆற்றலை அதிகரித்து கொண்டு இயல்பூக்கமாக அந்த மருந்தை ஜெயித்து விடுகிறது. இதே நிகழ்வுதான் இந்த நுண்ணுயிரி பெருந்தொற்றுக்கும் பொருந்தும். அப்போ நாம மருந்தை கண்டுபிடித்து அந்த நோயை வெற்றி கொள்ள முடியுமா அப்படின்னா அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த மருந்தை அந்த நுண்ணுயிரி வெற்றி கண்டு மறு வடிவம் எடுத்து மீண்டும் வேற பேர்ல வந்துடும். இன்னைக்கு நம்ம COVID-19 சொல்லுவோம், அதை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு COVID-21, COVID-22ன்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன செய்வது என்று பார்க்கிற போது மகரிஷி சொல்றாங்க, அனைத்தும் நன்மைக்கே. இயற்கையை ஏற்றுக்கொண்டு என்னுள் இறை வாழ்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும். அது இயங்குவதற்கு அனுமதித்தால் போதும், அனைத்தும் சரியா நடக்கும். ஓரறிவு தாவரத்தை எடுத்துக்கிட்டா கூட அது தன்னுடைய தண்டின் மீது ஒட்டுண்ணிகள் எல்லாம் சேர்ந்து தன்னை அழித்து விடும் என்பதற்காக ரொம்ப அடர்த்தியா திக்கா ஒரு ஓடு மாதிரி மேல வளர செய்து, நம்ம மரப்பட்டை அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். அந்த மரப்பட்டையை ஏற்படுத்தி தன்னை காத்து கொள்ளக்கூடிய அறிவு அதுக்கு இருக்கு. அப்போ நம்ம ஓரறிவெல்லாம் தாண்டி 6 அறிவு படைத்த மனிதனாக வந்துட்டோமே, நமக்குள்ள அந்த தற்காப்பு ஆற்றலுக்கான அறிவு இருக்கா அப்படின்னா இருக்கின்றது. அதை இயங்குவதற்கு நாம் அனுமதித்தாலே போதும். இப்ப அந்த பார்வையின் அடிப்படையில மகரிஷி இயற்கைக்கேற்ற வாழ்வு என்று சொல்லி உலக சமாதானம் பாடல் 13ல சொல்றாங்க. மனிதனின் உடல் அமைப்பும் மதி அமைப்பும் மண்ணுலக அமைப்பும் மற்ற அனைத்தும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம் என்று சொல்றார். இதுல 3 முக்கியமான விஷயங்களை மகரிஷி குறிப்பிடுறாங்க. ஒண்ணு, மனிதனுடைய உடல் அமைப்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய அறிவு நுட்பம் எவ்வளவு தூரம் இருக்கு, இந்த மண்ணுலக அமைப்பை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அடிப்படையில நாம சிந்திக்கிற போது மகரிஷி அவர்கள் எந்த பழக்கம் மிக மிக முக்கியமானது என்று வலியுறுத்தும் போது சிறு குழந்தைகள்ல இருந்தே நாம் ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த சின்ன வயது குழந்தைகளே, சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள், அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள். ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. இப்போ காலையில சீக்கிரம் எழுந்திருப்பது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை. குழந்தைகள் நம்மளை பார்த்துதான் வளர்றாங்க. நம்ம சீக்கிரம் எந்திரிச்சாதான் அவங்க எந்திரிப்பாங்க. இப்போ நம்மளுடைய அன்னை தந்தைக்கு வணக்கம் சொல்லலாம், அல்லது நம்முடைய தவத்துல நாம சொல்றோம் அன்னை தந்தைக்கு வணக்கம். அதை பழக்கப்படுத்தி கொண்டால் நம்மை பார்த்து நம்முடைய குழந்தைகளும் கூட அந்த பழக்கத்திற்குள்ள வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி பார்க்கிற போது காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு என்று பார்த்தா, முந்தைய நாள் தூக்கம்தான் இன்றைய காலை விழிப்பிற்கு காரணமாக இருக்கு. இப்போ நம்ம எந்த அளவிற்கு ஆழ்ந்து தூங்குறோமோ அதை பொறுத்துதான் நம்ம காலையில சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். இப்போ முந்தைய நாள் இரவு உணவு இருக்கே,
முந்தைய நாள் மனநிலை இருக்கின்றதே, இந்த இரண்டும் அந்த தூக்கத்திற்கு முக்கியமான காரணிகளாக இருக்கு. அப்போ எத்தனை மணிக்கு படுத்தா நம்மளால எத்தனை மணிக்கு எந்திரிக்க முடியும், என்ன உணவை உண்ண வேண்டும், என்ன மனநிலையில இருக்க வேண்டும், இது எல்லாமே நம்மளுடைய தூக்கத்தையும் காலையில எழுந்திருக்கக்கூடிய அந்த விழிப்பு நிலைக்கும் காரணமாக இருக்கு. ஒரு மாலை 6 மணிக்கு மேல ஆன உடனே வெளிச்சம் குறைய 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 இந்த மெலட்டோனின் உற்பத்தி அதிகமாகி நள்ளிரவுல கொஞ்சமாக அதிகமாகி இரவு 2 மணி 3 மணி நேரத்துல அதனுடைய பீக் லெவல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 50 பிகோகிராம் வரைக்கும் அந்த மெலட்டோனின் சுரக்கிறது என்று சொல்றாங்க. இது நேச்சுரல் ரிதமாக இருந்தால் அந்த மனிதர் நல்லா ஆழ்ந்து தூங்கி காலையில எழுந்திருக்க முடியும். அப்படி பார்க்கிற போது இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய பூமியினுடைய இயக்க அமைப்பை பொறுத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப அதனாலதான் மகரிஷி அவர்கள் நமக்கு துரிய தவம் அப்படின்னு கொடுக்கும் போது கண்கள் மூலமாக தீட்சை என்று சொல்றாரு. அப்போ கண்கள் மூலமாக அந்த பீனியல் சுரப்பி வெளிச்சத்தை கணித்து இந்த மெலட்டோனினை சுரக்க வைக்கின்றது. அப்போ கண்கள் மூலமாக தன்னுடைய ஆற்றலை செலுத்தி அந்த பீனியலை இயக்கலாம் என்கின்ற ஒரு தீட்சை முறையே நமக்கு கொடுத்து அந்த தவத்தையும் கூட நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம செஞ்சா போதும். இப்போ அதை செய்கிற போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய உடல் மனநலம் சரியா இருக்கு. நம்மளுடைய குணநலம் என்று சொல்லக்கூடிய பிஹேவியர் கேரக்டரே கூட இந்த தூக்கத்தை பொறுத்துதான் அமைகிறது. நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா நல்ல பிஹேவியர் நமக்கு வரும், மனம் அமைதியாக இருக்கும். நம்மளுடைய செயல்திறன் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரொடக்டிவிட்டியும் சிறப்பாக இருக்கும். நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அப்புறம் உறுப்புகளின் செயல்பாடு, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே இந்த இயற்கையை புரிந்து கொண்டு அதனோடு இணைந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இந்த மெலட்டோனின் என்பது சரியாக வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்மளுடைய மருத்துவ விஞ்ஞானம் தொட்ட அளவு இது. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு மேலேயே போய் நம்மளுடைய துரிய மையம் என்பது வான்காந்தத்தோடு பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து இயங்குகிறது. அந்த பைன் கோன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அந்த துரியம் கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய 12 பகுதிகளில் இருந்து வரக்கூடிய ஆற்றலை நம்ம 12 ராசிகள்னு சொல்றோமே, அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலிருந்தும் ஆற்றலை வாங்கி தரக்கூடிய வல்லமை படைத்ததுன்னு சொல்றாங்க. இப்ப அதை எப்படி நிரூபிக்கிறது என்று சொன்னால், லிப்டன் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் பயாலஜிஸ்ட் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. தி பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். அதுல அவர் குறிப்பிடுறார், அவருக்கே மிகப்பெரிய ஆச்சரியம். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர். அவர் செல்களை ஆராய்ச்சி பண்ணும்போது நார்மல் பிலீஃப் அப்படிங்கிறது ஒரு செல்லை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா அதனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய செல் நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய உட்கரு என்பதுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை. ஆனா அவர் என்ன செய்யறாரு, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு செல்லை அதன் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த உட்கருவை செயலிழக்க செஞ்சிடறாரு. அந்த நிலையில அந்த செல் என்ன ஆகுது என்று ஆராய்ச்சி செய்கிற போது அது செல் மெம்பரேன் என்று சொல்லக்கூடிய அது வெளியில இருக்கக்கூடிய செல் சுவர் வெளியிலிருந்து ஆற்றலை பெற்று இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது எதை நிரூபிக்கிறது அப்படின்னா, நாம் அனைவரும் பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து இயற்கையோடு இணைந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு செல்லும் ஒரு மனிதனை போலவே பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை புரிஞ்சுக்கிற போது மகரிஷி உலக சமாதான பாடல்ல என்ன பழக்கங்கள்லாம் வச்சுக்கலாம், எந்த நேரத்துல எல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லி தெளிவாகவே குறிப்பிடுறாங்க. அப்போ பாடல் 112 சொல்லும் போது பகலில் வேலை இரவில் உறக்கம் என்று சொல்றார். பொதுவாக முற்பகலில் தொழில்கள் செய்து பிற்பகலில் கலை நிகழ்ச்சி. சோ நம்மளுடைய விருப்பத்திற்கு தகுந்தது போல ஒரு பாடல், ஒரு ஆடல், அப்புறம் குழந்தைகளுக்கான ஒரு கிரியேட்டிவா நிறைய விஷயங்களை செஞ்சுக்கோங்க என்று குறிப்பிடுறார். அதையெல்லாம் இந்த சாயந்தர நேரத்துல செய்துவிட்டு எவர் என்றாலும் இரவு மணி 9க்குள் உறங்க வேண்டும் என்று ரொம்ப அழுத்தமாக அந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க. இரவு கண் விழித்தோம் அப்படின்னா அதை நாம சரி செய்ய முடியவே முடியாது. அப்ப மருத்துவ விஞ்ஞானம் சொல்வது
அதிகமாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது உடல் சார்ந்த நோயாகவும் இருக்கலாம், மனம் சார்ந்த நோயாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு நாளை ஒரு 6 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். ஒவ்வொரு பகுதியும் ஒரு 4 மணி நேரம் என்று வச்சுக்கலாம். அதை நம்ம இயற்கையோடு இணைத்து பார்க்கலாம். நம்மளுடைய உறுப்புகளினுடைய செயல்பாடையும் சிந்திச்சு பார்க்கவிருக்கின்றோம். அப்படி பார்க்கிற போது காலையில 3 மணி முதல் 7 மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளினுடைய துவக்க நேரம். இப்ப 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் எப்படி இருக்கும்னா சூரியன் இருக்காது. சூரியனுடைய ஆற்றல் அப்ப இல்ல. காற்றினுடைய ஆற்றல் மிகவும் தூய்மையானதாக பூமி பரப்புல இருக்கும். பிராண சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுதியாக இருக்கும். இது ஊக்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்று சொல்றாங்க. ஒரு மோட்டிவேட்டிங் எனர்ஜியாக இருக்கு. இப்ப இந்த நேரத்துல இயல்பாகவே நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய நுரையீரல் எழுந்து கொண்டு இந்த பிராண சக்தியை வாங்குவதற்கு எல்லா முயற்சியும் செய்யும். அப்ப அந்த நேரத்துல நாம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம குறுகி படுத்திருப்போம். நுரையீரல் முழுவதுமாக விரிந்து சுருங்கி இயங்க முடியாது. நாம எழுந்து உட்கார்ந்திருந்தா கூட போதும், நுரையீரல் தானாக இயங்கி தேவையான பிராணசக்தியை இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளும். அப்போ இந்த 2 மணி நேரம் அந்த பிராணன் இயங்கி இயங்கி அந்த மூச்சின் மூலமாக உடம்புக்கு வேண்டிய பிராணசக்தியை கொடுத்து அந்த பிராணனே அபாடனாக நாபி கமலத்துக்கு கீழே மாற்றம் பெற்று பெருகுடலை இயக்கி ஒரு 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திட கழிவுகளை எல்லாம் வெளியேற்ற தொடங்குது. அப்போ இந்த நேரத்திலும் நாம முழிச்சிருந்தாதான் உடல் கழிவுகள் அனைத்தும் இயல்பாக வெளியில போய்விடும். அப்போ ஒரு தூய்மை செய்யக்கூடிய நேரமாக இந்த காலையில 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஒரு 4 o'clock எந்திரிக்கலாம், அல்லது ஒரு 5 o'clock எழுந்திருக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு சீக்கிரம்னா ஒவ்வொரு நேரம். ஒருத்தருக்கு 8 மணி தான் சீக்கிரமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு காலையில 11 மணிக்கு எந்திரிக்கிறவங்க கூட இருப்பாங்க. அப்போ இந்த இயற்கையோடு இணைந்துதான் நம்ம உறுப்புகள் இயங்குவதால அந்த நேரத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமலும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த நேரத்துல மகரிஷி குறிப்பிடுறாங்க உலக சமாதான திட்டத்துல, காலை கடன்களை முடிச்சு விடுங்க. அடுத்தது குளியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். குளியல் அப்படின்னா ஏதோ வெறும் புற தூய்மை மட்டும் அதுல இல்லை. நம்ம சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக குளிக்கிறது மட்டும் இல்ல, உடலை குளிர்வித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் அங்க நடக்குது. அதை தாண்டி இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்ம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் எப்படி தண்ணிக்குள்ள வாழுதோ அதே போல நாம வளிமண்டலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளை சுத்தி காத்துதான் இருக்கு, வான்காந்தம் தான் இருக்கு, அது எப்பயும் நம்மோடு இணைத்து கொண்டே இருக்கு. இப்ப இரவு முழுவதும் தூங்கும் போது நம்மளுடைய தேவையற்ற எண்ணங்கள் மட்டும் இல்லாம தேவையற்ற பல காந்த ஆற்றல்கள் நம்மளுடைய ஜீவகாந்தத்தோடு இணைந்து கொண்டே இருக்கும். இப்ப இதுல இருந்து எப்படி ஒரு டிஸ்கனெக்ஷன் நமக்கு வரும் அப்படின்னா, ஒரே வழி நீரால் மட்டுமே தூய்மை. இப்ப எப்படி செய்யறது? அப்ப குளிக்கிறதுன்னா என்ன பண்றது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த முறை மூழ்கி குளித்தல். ஒரு ஆத்தங்கரைக்கு போவாங்க, கொஞ்சம் தண்ணிய கையில எடுத்து நம்மளுடைய காந்தத்தையும் அதனுடைய காந்தத்தையும் ஒரு பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு தலைக்கு மேல தெளிச்சுட்டு உச்சியை குளிர்வித்த பிறகு தண்ணிக்குள்ள இறங்கி முழுவதுமாக முழுகி எந்திரிக்கிற ஒரு பழக்கம். ஒரு 10 செகண்ட் இல்ல ஒரு 5 செகண்ட் நீங்க மூழ்கினா கூட போதும், நமக்கும் இந்த வளிமண்டலத்திற்குமான ஒரு இணைப்பு துண்டிக்கப்பட்டு மறுபடி திருப்பி வரும். ஒரு ஏசி ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நம்ம கதவை திறந்து வச்சாகணும். அப்ப ஏசி வெளியில போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு ஏர் கட்டர் அப்படின்னு சொல்லி வாசல்ல போட்டிருப்பாங்க. வேகமா ஒரு காற்று அங்க பீச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ள இருக்கக்கூடிய காற்று வெளியில போக முடியாது. இதே போலதான் நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய ஜீவகாந்தத்தோடு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வெளியில போக முடியாத நிலையில இருக்கும். அப்போ இந்த தண்ணிக்குள்ள மூழ்கி அல்லது உச்சியிலிருந்து பாதம் வரை நனைகிற முறையில நாம குளிச்சோம் அப்படின்னா அதிலிருந்து நாம் வெளிவந்துவிட முடியும். ஆனா இதெல்லாம் மகரிஷி மனசுல வச்சுக்கிட்டு நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ஒண்ணு கொடுத்திருக்காங்க.
அற்புதமான பயிற்சி. காலையில மட்டும் செய்யணும்னு அவர் குறிப்பிடுவதற்கு காரணமே இதுதான். இப்போ இந்த காலை நேரத்துல நாம அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை செய்யறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், காயகல்ப பயிற்சி செய்யறோம், தியானம் செய்யறோம். இதை முறையாக நாம இந்த காலையில ஒரு 4 மணில இருந்து ஒரு 6 மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமா டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடம்பிற்கு எவ்வளவு ஆற்றல் வேணுமோ அதை பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப அடுத்த காலத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலை 7 மணில இருந்து 11 மணி வரைக்குமான ஒரு 4 மணி நேரத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இந்த நேரத்துல என்ன நடக்கும்? சூரிய உதயம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு 15 டிகிரியில இருந்து ஒரு 60 டிகிரி வரைக்கும் சூரிய ஆற்றல் பூமி மேல விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த நேரத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவ இனங்களும் உணவை தேட ஆரம்பிக்கும். இப்ப மிதமான சூரிய ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போட்டோசிந்தசிஸ் எல்லா பிளான்ட்ஸும் ஆரம்பிச்சு பச்சையம் என்கின்ற அந்த குளோரோஃபில் தயாரிக்க ஆரம்பிக்குது. அந்த பச்சையத்தை நம்மளுடைய அறிவியலால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. எப்படி இரத்தத்தை செயற்கையாக உற்பத்தி பண்ண முடியலையோ அதே மாதிரி அந்த பச்சையத்தை ஒவ்வொரு மரங்களும் தாவரங்களும் உற்பத்தி செய்யக்கூடிய நேரம் நம்மளுடைய உடலும் கூட அதே போலதான் இயங்குகிறது. நம்மளுடைய வயிறு அத்தனை ஜீரண சுரப்பிகளை எல்லாம் சுரந்து தயார் நிலையில இருக்கு. இந்த நேரத்துல நிச்சயமாக நாம சாப்பிட்டே ஆக வேண்டும். அப்ப இந்த காலை உணவுங்கிறத பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீண்ட நேரமாக சாப்பிடமா இருக்கிறோம். கண்டிப்பாக காலை உணவை தவிர்க்காம சாப்பிட வேண்டும். அடுத்து 9 இருந்து 11 மணி என்பது நமக்கு ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்ணீரல். அது பேரே மண்ணெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. அது இந்த இரத்த உற்பத்திக்கு மிக முக்கியமான உறுப்பாக ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. அதை ஒட்டியே பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணையமும் இருப்பதனால இந்த மண்ணீரல் இயங்கக்கூடிய அந்த நேரத்துல இரத்த உற்பத்திக்கு காரணமான உறுப்பாக இருக்கு. ரத்தம் அந்த 120 நாட்கள் இரத்த சிவப்பணுக்கள் சரியா மெயின்டைன் பண்ணுவதற்கு உதவி பண்ணக்கூடிய உறுப்பாக இருக்கு. அப்போ அதை இயங்கக்கூடிய நேரத்துல எந்த உணவையும் நாம எடுக்க கூடாது. அப்படி எடுத்தோம்னா அதனுடைய செயல்பாடு தடைபெறுகிறது. இப்போ 9 மணிக்குள்ள நம்மளுடைய உணவு பழக்கத்தை கண்டிப்பாக வைத்துக் கொள்ளணும். அதற்கு பிறகு நாம தொழில்கள் எல்லாம் 9 மணிக்கு மேல ஆரம்பிக்கலாம். இதை மகரிஷியும் குறிப்பிடுறாங்க. இப்போ உணவு என்கிற போது மகரிஷி பாடல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரிந்தது மனித உடல், உள்ளம் இவை அமைப்பை நோக்கி மரக்கறிகள், நஞ்சை புஞ்சை தானியங்கள்னு சொல்றாங்க. அப்போ அதுல நிறைய குறிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு இயன்ற மட்டும் நாட்டு வெப்ப தட்பமொக்க கனி, கீரை இவற்றை உணவாக கொள்வார். கண்டிப்பாய் மாமிசத்தை எவரும் உண்ணார் என்று குறிப்பிடுறாரு. இப்போ இதுல அவர் சொல்ல வந்தது அந்தந்த பகுதியில என்ன விளைகிறதோ அந்த கனி, கீரைகள் அதையே உணவாக எடுத்துக்கலாம். நஞ்சை புஞ்சை தானியங்களாக நம்மளுடைய உணவு முறை இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுறாங்க. இப்போ இதுல அவர் குறிப்பிடுறாரு கண்டிப்பாக மாமிசத்தை எவரும் உண்ணார். இது உலக சமாதான திட்டத்துல சொல்றது. ஔவையாரும் கூட நோன்பெனப்படுவது கொன்று தின்னாமை, நோன்புனாலே சைவம்தான் என்று குறிப்பிடுவதையும், கொல்லானை புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வதையும் நம்ம நினைச்சு பார்க்கலாம். மகரிஷி இதை இந்த இடத்துல குறிப்பிட்டாலும் கூட மனவளக்கலைக்குள்ள வருபவர்களுக்கு நாம இதை ரொம்ப அழுத்தமா சொல்வதில்லை. காரணம், நம்மளுடைய பயிற்சிகளை செஞ்சாலே போதும். இயல்பாக நம்மளுடைய பயிற்சி முறைகள் அவர்களுக்கே உள்ளுக்குள்ள உள்ளுணர்வாக தோன்றி கொஞ்ச நாள்ல அதை விட்டுவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏராளமாக இருக்கு. இப்ப அந்த வகையில உணவு திட்டத்தை நாம எடுத்துக்கிற போது காலை உணவு எப்படி இருக்கணும்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க. இப்ப புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோட ஒக்குன்னு சொல்லிடுறாரு. இப்ப புஞ்சை தானியம்னா நமக்கு தெரிந்த அந்த கேழ்வரகு, சாமை, குதிரை வாழை இந்த மாதிரி தானிய வகைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய புரதசத்து, கார்போஹைட்ரேட் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் புரோட்டீனு, மற்ற ஃபைபர் எல்லாம் அதிகமாக இருப்பதால அது உடலுக்கு சிறப்பாக இருக்கும். அதோட தேங்காய் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய புரதம், அதுல இருக்கக்கூடிய அந்த
ஃபேட்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால், இது எல்லாமே நல்லதாக இருக்கு. அது ஜீரணிப்பதற்கு கொஞ்சம் நீண்ட நேரமும் ஆகும் அப்படிங்கிறதுனால காலை உணவை அது போன்று நாம் அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, பகல் உணவு என்கிற போது அது அரிசி சாதத்தோடு கறி வகைகளோடு வைத்து சாப்பிடுங்க. மாலையில காய்கறிகளோடு கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும் என்று சொல்லி அன்னைக்கே அவரு சிறப்பாக உணவு திட்டத்தையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த வகையில அந்த காலை நேரத்துல நாம அந்த உணவு முறையை சரியா கடைபிடிக்கலாம். அடுத்த பழக்கமாக பகல் 11 மணி முதல் 3 மணி வரை இயற்கை எப்படி இருக்கு என்று பார்த்தா, சூரியன் ஒரு 60 டிகிரில ஆரம்பிச்சு 120 டிகிரி வரைக்கும் உச்ச கட்டம் அப்படின்னு சொல்லலாம். வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ இந்த நேரத்துல ஆற்றல் மாற்றத்திற்கான ஒரு நேரம், டிரான்ஸ்ஃபார்மிங் எனர்ஜி என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னா தண்ணி ஆவியாகி மேகமாக போகக்கூடிய சூழல் அதிகம். ஒரு நெய் கட்டியா இருந்தா கூட உருகிவிடும். அப்போ அப்படி மாற்றம் நிகழக்கூடிய இந்த நேரத்துல நம்மளுடைய உடலுக்குள்ளும் மாற்றங்கள் நிகழும். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு சொல்றத சரியா மெயின்டைன் பண்ண வேண்டும். அப்போ நமக்கு தெரியும், வீட்டுல ஏசி வச்சிருப்போம், வெளியில இருக்க டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு. அப்ப அந்த ஏசி யூனிட் நம்ம யூஸ் பண்றோம். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்ரஸர் இருக்கு, கண்டென்சர் காயில் இருக்கு, எவாபரேட்டர் மோட்டர் இருக்கு. இதெல்லாம் அந்த துறையில இருக்கவங்களுக்கு தெரிந்தது. அப்ப அதே போல நம்மளுடைய உடலை பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல கம்ப்ரஸராக இருப்பது இந்த இதயம் தான். அந்த கண்டென்சர் காயில் மாதிரியே இருக்கும் நம்மளுடைய சிறுகுடல். இப்ப இது இரண்டும் இயங்கி நம்மளுடைய உடம்பினுடைய டெம்பரேச்சரை சரியா வைக்கிறது மட்டும் இல்லாம அத்தனை சத்துக்களையும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இது இருக்கு. அப்போ இந்த நேரத்துல நம்ம நார்மலா பார்த்தோம்னா தொழில்கள், ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருப்போம், ஆபீஸ்ல இருப்போம், பெண்கள் வீட்டுல இருப்பாங்க, வேலைகள் செய்து கொண்டே இருப்பாங்க. அதுல எந்த சிக்கலும் இல்லை. வாய்ப்புள்ள அன்பர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு அகத்தவம், தற்சோதனை, இது போன்ற நிகழ்வுகள்லையும் நாம கலந்து கொள்ள முடியும். அடுத்தது மதிய உணவு அப்படிங்கிற போது நம்ம ஒரு 1 மணி வாக்குல இயல்பாகவே அதை நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப காலையில சாப்பிட்ட சாப்பாடு இந்த நேரத்துலதான் சிறுகுடல்ல உறிஞ்சப்படுகிறது. அப்போ அதனாலதான் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா, சாப்பிட்டு இருந்தா 4 மணி நேரம் கழிச்சுதான் உடற்பயிற்சி செய்யணும் என்று சொல்றோம். அப்போ அந்த நேரத்துல வயிற்றுல சாப்பாடு இல்லை, அந்த நேரத்துல நம்மளுடைய மதிய உணவை நாம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப மதிய உணவுக்கு பிறகு ஒரு சிறிய ஓய்வு என்பது ரொம்ப அவசியம் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப ரொம்ப ஹெவியான வேலைகளை எல்லாம் சாப்பிட்ட உடனேயே நாம செய்யக்கூடாது. அப்போ ஒரு 20 நிமிடங்கள் ஒரு ஓய்வு. இப்ப ரொம்ப நேரம் தூங்கிடக்கூடாது. இப்ப பகல் தூக்கம் அப்படிங்கிறது நோயை உண்டு பண்ணும். அப்போ ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஒரு பொறுமையா ரிலாக்ஸா படுத்து எந்திரிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கிட்டாலே போதுமானது. இப்ப அடுத்த ஒரு கட்டம், அடுத்த 4 மணி நேரம் அப்படிங்கிறது பகல் 3 மணில இருந்து ஆரம்பிச்சு மாலை 7 மணி வரைக்கும். இப்ப இந்த நேரத்துல என்ன நிகழ்கிறது என்று பார்த்தா, சூரியன் 120 டிகிரிக்கு மேல போயிடுச்சு. அதனுடைய ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. கடலிலிருந்து காற்று பூமியை நோக்கி வீச ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த நீரினுடைய ஆற்றல் மேலெழுந்து இயங்க தொடங்குது. அப்ப இந்த ரசாயன மாற்றங்கள் நம்ம உடம்புக்குள்ள நடக்கும். மெலட்டோனின் சுரப்பு ஆரம்பமாகும். மெலட்டோனின் அப்படிங்கிறது ஒரு உயிர் ரசாயனம். ஏற்கனவே 0ல இருக்காது, ஒரு குறைவான அளவுல ஒரு 10ல இருந்து 20க்குள்ள இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப அந்த அளவில் இருப்பது ஒரு 6 மணி தாண்டிகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக 20, 30, 40 என்று உயர்ந்து கொண்டே வரக்கூடிய நேரம். இப்போ உடம்புக்குள்ள என்ன நடக்குது என்று சொன்னால், ஏற்கனவே இருந்த வெப்பத்தின் காரணமாக உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் நிறைய சர்க்குலேட் பண்ணியிருக்கும். முன்னாடி இருக்க 4 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பினுடைய வெப்பத்தை சரியாக வைக்கிறதுக்காக அந்த நீரிலிருந்து வந்த கழிவுகளை எல்லாம் சரியா பிரிச்சு சிறுநீரகமும் சிறுநீர் பையும் சுத்திகரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இப்ப இந்த நேரத்துல நம்ம ஒரு சிலர் என்ன பண்றோம், தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். மகரிஷி சொல்லும் போது இந்த பிற்பகல் நேரத்துல தொழில்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம அடிப்படை தேவை சார்ந்து உழைத்தோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும் என்று குறிப்பிடுறாங்க. ஆனாலும் நம்ம தவிர்க்க முடியாத காரணத்தால தொழில்கள்ல இருக்கோம். இப்போ எளிமையான தொழில்களாக அந்த நேரத்துல செய்து கொண்டு அதை முடிச்சுட்டு ஒரு குளியல்,
ஒரு அகத்தவம், காயகல்பம், இது எல்லாமே இந்த நேரத்துக்குள்ள நாம முடித்து விட்டு 7 மணிக்கு கண்டிப்பாக உணவு உண்ண ஆரம்பிச்சிடணும். சூரியன் மறைஞ்ச பிறகு சாப்பிடவே கூடாது என்று முன்னோர்கள் சொல்றாங்க. அதை முழுவதும் கடைபிடிக்க முடியலனாலும் கூட ஒரு 7 மணிக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம வச்சுக்கிட்டோம்னா சிறப்பு. இப்ப 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நெருப்பினுடைய ஆற்றல் இயங்கி கொண்டிருக்கு. மறுபடி என்ன ஆயிடுது அப்படின்னா, பூமியினுடைய வெப்பம் குறைஞ்சிருச்சு. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை சரியா வைக்கணும். மீண்டும் ஒரு உடம்புக்குள்ள ஒரு இயக்கம் தொடங்குது. அப்போ வெப்பம் இயங்கி அந்த இருதய உறை அப்படின்னு சொல்லக்கூடிய உறை நம்ம இதயத்தை பாதுகாக்குது. அந்த குளிர் தாக்கி இதயம் செயலிழக்காம காப்பாத்தி, ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்ப மண்டலம் அப்படின்னா ஒரு உறுப்பு கிடையாது. நம்ம உடல் முழுக்க இருக்கக்கூடிய வெப்பத்தை சரியாக பரவ விட்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், அது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம். இப்போ இந்த நேரத்துல நம்ம இரவு உணவை முடிச்சுட்டு உறக்கத்திற்கு ஒரு தயாரித்தலுக்கு ஆரம்பித்து விட வேண்டும். இப்போ உறக்கத்திற்கு தயாரிப்பா அப்படின்னா நிச்சயம் தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சாப்பிட்டு இருக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி அனைத்து வேலைகளையும் விட்டு மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு குடும்ப உறுப்பினர்களோடு கலந்து பேசுவது அல்லது மற்ற ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து கொண்டு ஒரு தற்சோதனை செஞ்சுட்டு படுத்தோம் அப்படின்னா, எதை நினைத்து கொண்டு படுக்கிறோமோ அதே நினைவோடு தான் எழுந்திருக்கிறோம் அப்படின்னு உளவியல் சொல்லுது. அதனுடைய தாக்கம் நம்மளுடைய இரவு உறக்கம் முழுவதும் தொடர்ந்து வரும். அப்போ நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்களை எல்லாம் தூக்கத்திற்கு முன்னாடி செய்கிற போது ஒரு அற்புதமான உறக்கம் நமக்கு கிடைக்கும். இப்ப அடுத்து இருக்கக்கூடிய இரவு 11 மணி முதல் விடியற்காலை 3 மணி வரை என்பது மிக மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த நேரத்தில் கண் விழிக்காதீர்கள் என்று அத்தனை ஞானிகளுமே சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு. இந்த நேரத்துலதான் அந்த உயிரினுடைய அடிப்படை ஆற்றல் என்று சொல்லக்கூடிய விண் நமக்கே தெரியாம நம்ம இரையாற்றலோடு ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய நேரம். சூரிய வெளி சுத்தமாக இல்லை, இருள். மெலட்டோனின் சுரப்பு உச்சக்கட்டத்துல இருக்கக்கூடிய நேரம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய உறுப்பு கல்லீரல், பித்தப்பை இரண்டும் இணைந்து இயங்கி காலையிலிருந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, தவறான பழக்கங்கள், அதனால உள்ளுக்குள்ள போன அத்தனை விஷயங்களையும் கழிவுகளை எல்லாம் பிரித்து சத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்து செல்களை எல்லாம் புதுசா உருவாக்கி காலையில நாம மறுபிறவியாக எழுந்திருப்பதற்கு மிக முக்கியமான வேலைகளை இந்த நேரத்துலதான் நம்மளுடைய உடல் செய்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த நேரத்துல நிச்சயமாக ஒரு ஆழ்ந்த உறக்கம் என்கின்ற பழக்கத்தை நாம உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். இந்த நிலையில பார்க்கிற போது நம்ம முன்னாடி பார்த்த அத்தனை பழக்கங்களையும் ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம வாழ முடியுமா அப்படின்னு சிலருக்கு ஒரு கேள்வி வரும். வேற வழியே இல்லை. ஏன்னா இயற்கை இயக்க ஒழுங்கோடு இயங்கி கொண்டிருக்கு. அந்த இயக்க ஒழுங்குக்கு நம்மளதான் நம்ம மாத்திக்கணுமே ஒழிய நமக்காக இயற்கை அதை மாத்திக்காது. அது இயல்பாக அதே ஒழுங்குலதான் இயங்கும். நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இல்லாம ஒரு சிறப்பான காந்த ஆற்றலோடு எதிர்ப்பாற்றலோடு நம்ம வாழ முடியும். அப்ப அந்த வகையில பழக்கங்களை தாண்டி வாழ்க்கை முறை என்று சிந்திக்கும் போது மகரிஷி உலக சமாதான பாடல்ல 110 ரொம்ப வருத்தமாக இத பதிவு பண்றாங்க. வாழ பல வசதி கண்டார் விஞ்ஞானத்தார், வறியோர்க்கு உணவு உடை வீடோ இல்லை, ஏழைகளோ இம்மூன்றை ஏனையோருக்கும் இரவு பகலாய் உழைத்து தருகின்றார்கள், கோழைகளோ இவை அடைந்து கொழுத்து மேலும் கொடிய யுத்தம் தொடுக்கின்றார் பிற நாட்டோடு, பால்படுவர் உழைப்பாளர் இருதரப்பும் பழி கொண்டோர் மிஞ்சிடுவர் பாரே விந்தை. இந்த கவியை எவ்வளவு உருக்கமா உணர்ந்தவர் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கிற போது நமக்காக உழைக்கிற அந்த ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட வைக்கிறோம் அப்படின்னா நமக்கும் அதுல பங்கு உண்டு. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் நல்லா படிச்சேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன்,
இது முழுக்க முழுக்க என்னுடைய முயற்சி. அதனால எனக்கு கிடைத்த பணத்தை நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்முடைய தலைமுறைக்கு அதிகமாக இருக்கு. ஆனா அது உண்மையா அப்படின்னா இல்லை. நம்மளுடைய பெற்றோர்கள் மிக சிறப்பாக நம்மள வளர்த்தது மட்டும் இல்லாம நம்மளுடைய சமுதாயம் நம்மள அற்புதமாக உருவாக்கி இருக்கு. நம்ம பள்ளிக்கூடத்துல படித்த காலத்துல இருந்து கல்லூரியில படித்த காலம் வரைக்கும் அத்தனை செலவுகளையும் யார் செஞ்சா அப்படின்னா இந்த சமுதாயம் தான் செஞ்சிருக்கு. ஒரு தீப்பெட்டி வாங்குற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வாழக்கூடிய நபர் கொடுக்கக்கூடிய வரியில தான் நம்ம படிச்சிருப்போம். நம்ம இன்னைக்கு படிச்சு வந்த பிறகு இறையாற்றல் நம்ம மேல நம்பிக்கை வைத்து நிறைய பணத்தை நம்மிடம் வருமானமாக கொடுக்குது. எதுக்காக கொடுக்குது அப்படின்னா, இவரிடம் கொடுத்தால் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்பி நம்மிடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யலாம் என்று பார்க்கிற போது, இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து என்று மகரிஷி சொல்லுவாங்க. இப்போ மகரிஷி வாழ்ந்த அந்த அறிவுத்திருக்கோயில்ல பார்த்தா கூட தெரியும். அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய வீடு எனக்கு வேணும்னு சொல்லி தனியா கட்டி கூட இருந்திருக்கலாம். அந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு மேல ஒரே ஒரு ஹால் தான் இருக்கும். அதுலயே ஒரு பக்கத்துல ஒரு கட்டில், ஒரு பக்கத்துல ஒரு டேபிள் போட்டிருக்கும், அங்கேயே ஒரு சேர் இருக்கும், பக்கத்துல ஒரு 2 அலமாரி. இதுதான் அவருடைய வீடு. இப்ப அதையெல்லாம் மனதுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, இந்த லாக்டவுன் நமக்கு நல்ல உணர்த்தி இருக்கும். எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். ஆலயங்கள் கிடையாது, திரையரங்குகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட நம்ம போக முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டு விட்டது. என்னதான் இருக்கு அப்படின்னா, அடிப்படை தேவை சார்ந்த ஒரு காய்கறி கடை இருக்கு, மளிகை ஜாமான்கள் விற்கக்கூடிய கடைகள் இருக்கு. அப்போ இதுதான் உண்மையிலேயே நமக்கு அடிப்படை தேவைகள் அப்படிங்கறத அது புரிய வைக்கிது. அப்போ நம்மளுடைய வருமானத்துல இந்த அடிப்படை தேவைக்கு செலவாகிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. மகரிஷி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நம்மளுடைய உழைப்பு முழுவதும் அவசிய தேவை சார்ந்து இருந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சா போதும், குறைவாக சம்பாதிக்கலாம், நிறைவாக வாழலாம். அப்போ அந்த நிலையை புரிந்து கொள்ளுகிற போது அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் எதுக்கு வந்துச்சு? ஆடம்பரமாக வாழ்வதற்கா அப்படின்னா உண்மையிலேயே இல்லை. ஒரு காலத்துல நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உணவு தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், துணி துவைக்கிறதுக்கே தினந்தோறும் துவைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது போன்ற சிக்கல்களில் இருந்து வெளியில வந்து எளிமையான வாழ்க்கையாக இருக்கணும், நமக்கு நிறைய நேரம் கிடைக்க வேண்டும் என்றுதான் விஞ்ஞானம் அத்தனையும் கண்டுபிடிச்சிருக்கு. அப்படி நமக்கு கிடைச்ச நேரத்தை மீண்டும் நாம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்த தேவைகளை வளர்த்து கொண்டே போகின்றோம். இப்ப அதை நாம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிக எளிமையான வாழ்க்கையாக வாழ முடியும். தினசரி உபயோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உடல் நலம் குன்றி போகும்னு சொல்றாரு மகரிஷி. அப்போ நிறைய பொருட்களை வச்சுக்கிட்டு வாழும்போது நம்மளுடைய வேலையை நம்மளே செய்யாத போது நிறைய டிபெண்டன்சி வந்துவிடும், மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய கட்டாயம். இப்போ இன்னைக்கு என்னுடைய உணவை என்னால தயாரிக்க எனக்கு தெரியல, என்னுடைய உடையை எனக்கு துவைச்சுக்க தெரியல அப்படின்னா இந்த லாக்டவுன்ல மிகப்பெரிய பிரச்சனை. வேலையாட்கள் யாரும் வர முடியவில்லை. இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. தானே செய்து கொண்டவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. டிபெண்டன்சி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதெல்லாம் நாம சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு சொல்லி மகரிஷி நமக்கு மிக விளக்கமாக ஒரு தத்துவத்தை கொடுத்திருக்காங்க. தேவையில தொடங்கி முழுமை பேர்ல முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவம். அதுல நம்ம தேவையெல்லாம் நம்ம நிறைவேறிடுச்சு. உண்ண உணவு இருக்கு, உடுக்க உடை, இன்னைக்கு நிறைய துணி இருக்கு, போட்டுக்கிட்டு வெளியில போகத்தான் வாய்ப்பு இல்லை. அப்போ அத்தனை உடைகளும் தேவையற்றதாக நம்மளுடைய பீரோல குவிஞ்சு கிடக்கு. ஆனா வெளியில அந்த உடையே இல்லாதவர்களும் இருக்கதான் செய்யறாங்க. இப்ப வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க நமக்கு கிடைச்சாச்சு. இப்ப தேவையில நிறைவு. காப்புகள் அப்படிங்கும் போது மகரிஷி குறிப்பிடுறாங்க, வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு. அந்த இடத்துலதான் நாம இப்போ நின்று கொண்டிருக்கின்றோம்.
எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி மகரிஷி கொடுத்த தத்துவம். ஆனா இதையெல்லாம் சிந்திச்சே அவர் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த வேற்றுயிர் பகையிலிருந்து நாம எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா, மருந்து கண்டுபிடித்து தப்பிக்க முடியாது. நம்மளுடைய தற்காப்பு ஆற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்கள், அததான் நம்ம சிந்திச்சிருக்கோம். அப்படி அந்த பழக்க வழக்கங்கள் வரும்போது இந்த காப்புகளும் நமக்கு சிறப்பாக வரும். அடுத்ததாக அறநெறிகள் என்று சொல்றாரே, ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. யாருக்கும் துன்பம் தராம வாழ்றது, எண்ணம், சொல், செயலால. நான் மட்டும் வாழ்ந்தா போதுமா? நான் ஒழுக்கமானவன், என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அது மட்டும் பத்தாது. உனக்கு கடமை என்று ஒன்று இருக்கு. ஏற்கனவே ஏராளமாக இந்த சமுதாயத்திலிருந்து பெற்று விட்டாய், பெற்றோர்களிடமிருந்து பெற்று விட்டாய். அதை எல்லாம் நீ திருப்பி கொடுத்தாக வேண்டும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர், இந்த 5 பேருக்கும் நிச்சயமாக கடமையை செய்தே ஆக வேண்டும். இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கை முழுமை பெறாது. அப்போ அந்த வகையில கடமையை செய்ய வேண்டியிருக்கு. ஈதல் என்கின்ற நிலையில எங்க கொடுத்தா திருப்பி வராதோ அவர்களுக்கு செய்வதற்கு தயாரான ஒரு மனநிலை. அப்ப அதையும் கடந்து நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர் என்று சொல்லக்கூடிய வகையில அத்தனை விளக்கங்களையும் அவர் கொடுத்திருக்காங்க. அந்த இறை உணர்வோடு அந்த முழுமை பேரை நோக்கி அந்த வாழ்க்கை தத்துவத்தை ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணினா போதும், சிறப்பான வழிமுறைகள் நமக்கு கிடைச்சிரும். 4 அடுக்கு வாழ்க்கை முறை என்று ஒன்று நம்மளுடைய சமுதாயத்துல இருந்தது. ஒரு 17, 18ஆம் நூற்றாண்டு வரை மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையாக அது நடைமுறையில இருந்தது. நமக்கு தெரிந்த ஒன்றுதான். இப்போ ஒவ்வொரு 20 ஆண்டுகளையும் பிரித்து, முதல் 20 ஆண்டுகள் பிறந்த குழந்தையிலிருந்து 20 வயது வரைக்கும் பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய இளமை நோன்பு காலம் என்றும், 21 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகஸ்தம், அதற்கப்புறம் 41 60 வரைக்கும் வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தவ காலம், 61 வயதிலிருந்து வாழ்நாள் முழுவதும் சந்நியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டு அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. அதெல்லாம் இன்றைக்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று சொல்லி நாம் அதெல்லாம் துறந்து விட்டோம். ஆனா உண்மையிலேயே சாத்தியம் இல்லையா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. நம்ம சரியா ஒரு திட்டமிட்டு நம்மளுடைய பிள்ளைகளை எல்லாம் அது மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு இருக்கு. அதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மனவளக்கலை அன்பர்களுக்கும் இருக்கின்றது. டாட் ஹென்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், அவர் எழுதிய நூல் டை எம்டி, இது மிக புகழ்பெற்ற ஒரு நூலாக உலகம் முழுக்க பேசப்பட்டது. அவர் என்ன எழுதுறார் அப்படின்னா, வெறுமையில் இறந்து போக வேண்டும். வெறும் காசு பணம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்திலிருந்து பெற்ற அறிவை முழுவதுமாக இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய இனத்திற்கு கொடுத்து விட்டுதான் போகணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா உன்னை புதைத்தாலும் கூட உன்னை உண்கின்ற புழுக்கள் கூட வெறுத்து விடும் அப்படின்னு அதுல எழுதுறாரு. அது அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா இது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல புதிதா அப்படின்னா இல்லவே இல்லை. இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த தினத்தை நாம கொண்டாடுறோம். அவர் இறந்த போது அவரிடமிருந்து என்ன எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 4 வேஷ்டி, 2 சட்டை, அவரிடம் இருந்த ஒரு சில்லறை காசுகள் என்று சொல்றாங்க. உண்மையிலேயே இது சாத்தியமா? சாத்தியம்தான் அப்படின்னு மகரிஷியே சொல்றாரு. எல்லாம் நன்மையே என்று சொல்லி இன்னைக்கு நாம வாழ்க்கை மலர்கள் வாசிச்சிருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல மகரிஷி குறிப்பிடுறாங்க, நம்ம துன்பம் என்று இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கை அனைத்தையும் தயார்படுத்தி வச்சிருச்சு. உங்க அம்மா பிறக்கும் போதே நீ பிறக்கணும்னு சொல்லி கருப்பையோடு உங்க அம்மா பிறக்குறாங்க. அந்த கருப்பையில ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக ஒரு இருண்ட சூழ்நிலை, ஒரு தண்ணி பேகுக்குள்ள மிக பாதுகாப்பாக நீ வளர்ந்து வந்து இந்த உலகத்துல வந்த உடனேயே உனக்கு வேண்டிய அத்தனையும் தயார் நிலையில இருக்கு. இவ்வளவு அன்பும் கருணையும் நிறைந்தது இந்த இயற்கை.
இப்போ அது துன்பம் தருதுன்னு நீ நினைக்கிறது தான் உன்னுடைய குறை. இயற்கை துன்பம் தருவதே இல்லை. அது உன்னுடைய செயலுக்கு ஒரு விளைவை கொடுத்து உன்னை திருத்துவதற்கு உனக்கு ஒரு அனுபவ பாடத்தை தான் தருது. இதை புரிந்து கொள், உனக்கு துன்ப உணர்வு இருக்காது என்று சொல்லிட்டு, எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் ஓரளவுக்கு மேல சாப்பிட முடியாது. நின்னா உன்னுடைய கால அளவுக்கு இடத்தை தான் நீ அனுபவிக்க முடியும். படுத்தினா உன்னுடைய உடல் நீளத்திற்கு தான் இடத்தை அனுபவிக்க முடியும். எதையும் கொண்டு வந்தவரும் இல்லை, கொண்டு போனவரும் இல்லை. இதெல்லாம் உணர்ந்து உணர்ந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக மிக முக்கியமாக அவர் வலியுறுத்துறது அடுத்த தலைமுறையை உருவாக்குதல். இந்த உலக சமாதான திட்டத்துல மகரிஷி 60வது பாடல்ல முதல் திட்டமாக இததான் சொல்றாங்க. 5-10 ஆண்டுகள்ல, அதாவது 50 வருஷத்துக்குள்ள குழந்தைகளை மிக சிறப்பாக வளர்க்கக்கூடிய திட்டத்தை கையில் எடுத்து நிறைவேற்றி விட வேண்டும். இது ரொம்ப முக்கியமாக அவர் வலியுறுத்துறாங்க. அப்ப அந்த 61வது பாடல்ல சொல்லும் போது, பழக்கத்தால் மனமாறுதல், நாளுக்கு நாள் வளரும் இவ்வியக்கம் நல்வாழ்வு மனிதருக்கு அளிக்கும், செவ்வாய் கோளுக்கு போகும் ஆசை ஒதுக்கி வைத்து குழந்தைகளால் உலகினை சீர்திருத்த வாரீர். நம்ம விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்துருச்சு, நம்ம செவ்வாய்க்கு ஒரு ராக்கெட் விடலாம், ஒரு சேட்டலைட் விடலாம் எல்லாம் பாக்குறோம். அதற்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய்கள். அதனால பெரிய பலனெல்லாம் உண்மையிலேயே எதுவும் இல்லை. அப்போ அவ்வளவு அதற்கெல்லாம் செலவு பண்றதுக்கு பதிலா ஒரு நல்ல கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய, நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்குவதற்கு அந்த செலவெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஒரு அற்புதமான இயற்கையை உணர்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட முடியும் என்று மகரிஷி உறுதியாக இந்த கவியில சொல்றாங்க. இதையெல்லாம் நம்ம கருத்துல வைத்துக் கொள்ளும் போது நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இப்ப மிகப்பெரிய தொழில் நகரங்கள்ல எல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நம்ம அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தொழில் நகரங்கள் என்று சொன்னால் தொழில் செய்வதற்கான இடம். ஒரு இடத்துல வாழ்வோம், அங்கிருந்து போய் சில காலம் தொழில் செய்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டு மீண்டும் தன்னுடைய பழைய இடத்துக்கு வந்து இனிமையாக வாழ்வது, இதுதான் வாழ்க்கை மரபாக இருந்தது. இதை நாம உடைத்து விட்டோம். தொழில் செய்யற இடத்துல போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்தவர்கள் அங்கு வந்து தொழில் செய்ய வாய்ப்பு இல்லை. அங்க மக்கள் தொகை மிக அதிகமாக வளர்ந்து கொண்டே போகும். வெளியிலிருந்து வந்து தொழிலும் செய்ய முடியாது. உள்ள இருப்பவர்களுக்கும் ஏராளமான சிக்கல்கள், சுகாதார சீர்கேடுகள், தேவைகளுக்கு ஏற்ற வசதிகள்லாம் கிடைக்கிறது, குறைஞ்சுக்கிட்டே வரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பெரு நகரங்கள்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா கூட அதை எல்லாம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. அதை விட ஒரு மலை அடிவாரத்துல, ஒரு நதிக்கரை ஓரத்துல, அருவிகள் பக்கத்துல, நம்மளை சுத்தி மரங்கள் அடர்ந்த ஒரு இடத்துல வெறும் 10,000 ரூபாய் கூட வாழ்வதற்கு தேவையில்லை. ஆனாலும் எல்லாரும் அப்படி வாழ்வதால அதையே நம்மளும் செய்ய வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளும் நிறைய படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அந்த ரேஸ்லயே இருக்கணும். அது என்ன பண்ணும்? அதற்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதுவும் குழந்தைகளை பெற்று அதே ரேஸுக்குள்ள அந்த குழந்தைகளை, அவர்களுடைய குழந்தைகளை தயார்படுத்துவாங்க என்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம். இது சாத்தியமான சாத்தியம். ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பக்கத்துல ஒரு இயற்கை சூழ்ந்த இடம், நதிகள் ஓடுகின்ற ஒரு சலசலப்பு, அருவிகள் கொட்டுகின்ற ஓசை, பறவைகளினுடைய சத்தங்கள், இதெல்லாம் கேட்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. அதை நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வாழ முடியுமா அப்படின்னா முடியும். ஒருவேளை நம்மளால முடியலன்னா கூட நம்மளுடைய குழந்தைகளை அத்தகைய வாழ்க்கை வாழ்வதற்கு தயார்படுத்துவோம் என்று கூறி
குரு ஆல்ரெடி எல்லாமே சொல்லி வச்சுட்டாருங்க. நம்ம எடுத்து செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய பொறுப்பு. வாழ்க வளமுடன் அம்மா.